மார்க்கெட்ல லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கலை. அது வந்து உடனே குயிக்கா வராது. அது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணி நீங்களே வந்து நிறைய விஷயங்களை சேஞ்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணி அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆனா மட்டும்தான் உங்களால வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளா வந்து மாற முடியும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து இன்ட்ராடேலையுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். நம்ம சின்ன ஃபண்டை வச்சு தான் நிறைய பேருக்கு வந்து டீச் பண்றோம் அப்படிங்கிறதுனால பெரிய மார்ஜின் நமக்கு தேவைப்படாது. அதே மாதிரி வந்து நம்ம ஏற்கனவே எடுத்த எக்ஸிஸ்டிங் ஸ்டாக்ஸ்லாம் எந்த அளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா இல்லை எப்படி நெகட்டிவா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே இன்னைக்கு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இன்ட்ராடேயோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துடலாமே ஃபர்ஸ்ட். ஸோ இது நம்ம இன்ட்ராடேயோட டீட்டெயில்ஸ். ஓகேவா? ஸோ நான் நிறைய அதர் ஸ்டாக் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு தேவைப்படாது. அதுக்கு முன்னாடி வந்து நான் சொல்றேன். இது வந்து கரெக்டா ஃபர்ஸ்ட் என்ட்ரி எப்போ எடுத்திருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 150 ஸ்டாக்ஸ் வந்து வாங்கியிருக்கோமா, 952க்கு வாங்கியிருக்கோம். எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம்னு பாருங்க. டைமிங் இப்போ முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ கரெக்டாக டைமிங் வந்து 5:23. ஏன்னா இப்போ மாறாது லைவ்ல. 150 ஸ்டாக்ஸ் வாங்கியிருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து ஒரு 100 ஸ்டாக், அப்போ 250 ஸ்டாக்ஸ். இது தெரியாம என்எஸ்சிக்கு பதிலாக பிஎஸ்சியில் விழுந்துருச்சு. ஸோ உடனே வந்து குயிக்கா வந்து இதை பைசெல் வந்து கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டோம், நல்லிஃபை ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பவுமே ஒரு 100 ஸ்டாக், 100, 200, இங்கே ஒரு 150. ஸோ 350. இங்கே வந்து 53 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம், 51 ருபீஸ்க்கு வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து 150 ருபீஸ்க்கு வந்திருக்கோம். அண்ட் ஆவரேஜ் வந்து 152 கிட்ட வந்து நமக்கு வந்துச்சு. ஓகேவா? அங்க இருந்து பாருங்க 157.50க்கு எக்ஸிட் ஆயிட்டோம், செல் ட்ரேட். ஓகேவா? ஸோ வந்து நீங்க 350 ஸ்டாக்ஸுக்கு வந்து நீங்க ஆவரேஜா வந்து 152ல இருந்து ஒரு 5 ருபீஸ் அடிச்சுக்கிறீங்க. 350 இன்ட்டு 5.5ன்னு போட்டுக்கிறோங்க. ஸோ க்ளோஸ் டு நம்ம எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா ஒரு 1900 இல்லை வந்து ஒரு 2000 கிட்ட வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னம்னா ஏர்ன் பண்ணியிருக்கோம். நான் வந்து கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணி இப்போ காட்டிடுறேன். ஸோ 350 ஸ்டாக்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். 5.5 க்ளோஸ் டு 2000 வந்து இன்னைக்கு வந்து இன்ட்ராடேல வந்து ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதே மாதிரி உங்களுக்கும் லேர்ன் பண்ணணும், கத்துக்கணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா நீங்க வந்து கனெக்ட் பண்ணுங்க, நமக்கு டிஎம் பண்ணுங்க. இல்லைனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஃபாலோ பண்ணும். டைரக்ட் அட்வைஸா ரெக்கமெண்டேஷனா எடுத்துக்கிறத விட நீங்க வந்து லேர்னிங் பர்பஸ்ல எடுத்துக்கிறங்க. நம்ம எப்படி கத்துக்கிறது அப்படிங்கறத நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். நம்மளோட இன்ட்ராடே ஸ்டாக்ஸ்ல வந்து ஒரு ஸ்டாக் வந்து நம்ம வெளியே வந்துட்டோம். இது வந்து லாஸ்ட் மந்த் எடுத்திருந்தது. அது எந்த ஸ்டாக்கும் இல்லை, இந்த ரேடிங் 10 அப்படிங்கிறதான். நம்ம 18th வீடியோ போய் நீங்க செக் பண்ணீங்கன்னா தெரியும். ஆல்ரெடி 3% ப்ராஃபிட்ல இருந்துச்சு. இன்னைக்கு ஒரு 3% ஏறி இருக்கான். க்ளோஸ் டு 6-7% கிட்ட வந்தான். நான் 6% கிட்டே நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். எப்பவுமே நம்ம டார்கெட் வந்து 6, 8, 10 இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி தான். ஸோ இது நான் என்ட்ரி வந்து நான் அப்புறமா அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு நாளையோட வீடியோவில் வந்து இதோட டீட்டெயில்ஸ் வந்து காட்டுறேன். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு கிரீன். அப்படியே நேற்று எப்படி இருந்துச்சோ அது அப்படியே இன்னைக்கு மாறி இருக்கு. நேற்று மெஜாரிட்டி கிரீன் ரெட்டில் இருந்துச்சு, இன்னைக்கு வந்து மெஜாரிட்டி வந்து கிரீனுக்கு மாறிடுச்சு. கொஞ்சம் ஃபியூ ஸ்டாக்ஸ் வந்து ரெட்ல இருக்கு. எப்பவுமே நம்ம சொல்ற மாதிரி தான், மார்க்கெட்ல வந்து அப் அண்ட் டவுன்ஸ் காமனா இருக்கிற ஒரு விஷயம் தானே. நம்ம அதை பத்தி பெருசா ஃபோக்கஸ் பண்ணிக்க வேணாம். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னம்னா, ஒரு நியூ ஸ்டாக்ஸ் எப்பவுமே நம்ம வந்து ஒரு 50,000க்கு என்ட்ரி எடுப்போம். கரெக்டா? ஸோ ஆல்ரெடி நான் வந்து அந்த ஸ்டாக்ல வந்து என்ட்ரி எடுத்துட்டேன். அது எந்த ஸ்டாக் அப்படிங்கறத வந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு ரிவீல் பண்றேன். ஸோ நம்ம வந்து என்ட்ரி எடுத்த ஸ்டாக் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட்டா பேட்டர்ன்ஸ். இதுல தான் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னம்னா இன்னைக்கு வந்து ஒரு 50,000 ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த 3 to 3:30 அந்த டைமிங்குள்ளே நீங்களும் ப்ரிஃபர் பண்ணுங்க. ஸோ அப்போதான் உங்களுக்குமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நல்ல கன்சாலிடேட்டான வேல்யூவில் வந்து உங்களுக்குமே வந்து அஃபோர்டபுளாக கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம அதை வந்து என்ட்ரி போட்டுக்கலாம். வாங்கிட்டோம் இல்லையா? நமக்கு மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டாக் கொஞ்சம் வெளியே வரதுக்கு நெக்ஸ்ட் மந்த்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். நல்லது தான். இந்த மந்த் ஆல் மந்த்தும் முடிஞ்சு நம்ம க்ளோஸ் டு 25,000 கிட்ட நம்ம வந்து ப்ராஃபிட் பார்த்துட்டோம். பை 4:30க்கு என்ட்ரி வாங்கியிருந்தோம். ஸோ 11 ஸ்டாக். ஸோ நமக்கு வந்து டேட்டா பேட்டர்ன் வந்து இங்கே வந்து ஆட் ஆயிடுச்சு. 72 ரூபா லாபத்தில் காட்டுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இதுக்கப்புறம் வந்து 3 ஸ்டாக்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து போடணும் இல்லையா? ஸோ அதுவுமே நம்ம போட்டுட்டோம். எம்ஆர்பிஎல், அதுக்கப்புறம் வந்து ஒரு கெமிக்கலு, அப்புறம் கோத்ரேஜ். இது 3மே நம்ம வந்து போட்டுட்டோம். ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
இங்க பாத்தீங்கன்னா தெரியும் எம்ஆர்பிஎல் நமக்கு வந்து ரெட்டில் இருக்கு 4%, இது வந்து ஒரு 2%, இது வந்து ஒரு 3%. ஓகேவா, மிச்சதெல்லாம் க்ளோஸ் டு 1 கிட்ட இருக்கிறதுனால நம்ம வந்து பெருசா ஃபோக்கஸ் பண்ணல. ஏன்னா நம்ம ஃபண்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போடணும் அப்படிங்கிற கான்செப்ட்ல இருக்கிறதுனால நம்ம இது மாதிரி எடுத்திருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மிச்ச ஸ்டாக்ஸையுமே நம்ம என்ட்ரி போட்டு விட்டுறலாம் கையோட. இப்படிதான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டாப் அப் கான்செப்டை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்ஸ்ல இருந்து நீங்க குயிக்கா வந்து வெளியே வரணும். ஆட் ஸ்கிரிப்ட். ஸோ ரெண்டாவது இந்த ஸ்டாக்கு கெமிக்கல். நான் ஏன் நம்மளோட ரியல் இதை வந்து ரிவீல் பண்ணலை அப்படின்னா நம்மளோட வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அமௌண்ட் வந்து ஹையாகவும் இருக்கலாம், லோவாகவும் இருக்கலாம். ஸோ அது தேவையில்லை லேர்னிங் பர்பஸ்க்கு அப்படிங்கிறதுனால அதை பற்றி நம்ம பெருசாக எதுவும் இது பண்ணிக்கிறது இல்லை. ஸோ இப்போ 3யுமே போட்டோம். இப்போ 3யுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூஸ் ஆயிருக்கும். 4ல் இருந்துச்சா இப்போ 3க்கு வந்துருச்சு பாருங்க, 2ன்னு மாறிடுச்சா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம டாப் அப் பண்ணுறதுனால நம்ம ஃபண்டோட வேல்யூ வந்து இன்க்ரீஸும் பண்ணுறோம். அதே மாதிரி நம்மளோட ஸ்டாக் வந்து ப்ராஃபிட் ட்ரெண்டுக்கு மாறும்போது க்ரீனுக்காகவும் மாறிடும். ஓகேவா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லாமே பண்ணிட்டோம். டாப் அப்பும் பண்ணிட்டோம், நம்ம அதுக்கப்புறம் வந்து நியூ ஸ்டாக் என்ட்ரியும் போட்டுட்டோம். மார்க்கெட்டில் நம்ம ஸ்டாக் எல்லாமே வந்து ரிசர்ச் பேசிஸில் மட்டும் தான் எடுக்கிறோம். இது எல்லாமே வந்து டீச்சிங் பர்பஸில் எப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம கைட் பண்ணுறோம். இது ரிலேட்டடான மோர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா டிஎம் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறோம் எப்படி அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ தேங்க்யூ கைஸ், வில் see you on tomorrow. Bye bye.